ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லோரும் மறக்க முடியுமா சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் நாணய சேகரிப்பில் ₹1 நாணயம், அதாவது 1950 மற்றும் 1954 இந்தியாவின் சுதந்திர இந்தியாவில் முதலாக அச்சடிக்கப்பட்ட ₹1 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்க. இந்த நாணயம் 1950 அச்சடிக்கப்பட்டது. மெட்டல் பார்த்திங்கன்னா நிக்கல், பியூர் நிக்கல் அச்சடிக்கப்பட்டது. வெயிட் பார்த்திங்கன்னா 11.70 கிராம், டயா 27.9 கிராம் ஆகும். திக்னஸ் பார்த்திங்கன்னா 2.65 mm. கெட்டியான காயினாக இருக்கும். ஷேப் ரவுண்டு. ஆபோஸ் பக்கம், அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். அது கீழே பெரிய ஸ்டார் ஒன்று அச்சடிச்சிருப்பாங்க. சுற்றியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். மறுபக்கம் பார்த்திங்கன்னா டினாமினேஷன் ₹1, 2 கதிர் நடுவில் இருக்கும். வருஷம் 1950 பெரிதாக பொறிக்கப்பட்டு அது அடியில் மின்ட் மார்க் இருக்கும். இந்த நாணயம் பாம்பே மின்ட்டில் மட்டும் அடித்தாங்க, அதாவது சிங்கிள் மின்ட் காயின். 1950 அச்சடிக்கப்பட்ட காயின் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், ஆனால் யூஎன்சி கண்டிஷன் கிடைப்பது ரொம்ப அரிது. இந்த யூஎன்சி கண்டிஷன் நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இதன் மதிப்பு ₹300-400 வரைக்கும், அதற்கும் மேலேயும் இருக்கும். அதே 1954 இருந்தால் ரேர் காயின், அதனுடைய மதிப்பு ₹1300-1500 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி காயின்கள் அச்சடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்டல் காயின் அடித்தாங்க. அதாவது முதல்ல ஒரு முன்னோட்டமாக ஒரு காயின், அந்த மாதிரி காயினுடைய மதிப்பு 5 லட்சத்திற்கும் மேலாக இருக்கும். இந்த மாதிரி காயின் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய கலெக்ஷனுக்கு நன்றாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.